ஹாய் எவ்ரி ஒன். இந்த பதிவில் ராசியை மையமாக வைத்து குணநலன்களையும் சுபாவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது தனுர் ராசி. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தனுர் ராசி குழந்தைகளின் குணநலன்கள் என்ன? எனக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிறேன். திருமணம் செய்யக்கூடிய நபர் தனுர் ராசி அல்லது எனது அலுவலகத்தில் முக்கியமான பொறுப்பில் ஒரு தனுர் ராசி நபரை நான் இடம்பெற செய்ய போகிறேன். அவருடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை புரிந்து கொண்டால் நாங்கள் எளிதாக வாழ்வில் மேன்மை பெற முடியும். இதன் மூலம் ஒரு நல்ல ரிசல்ட்டை நாம் அடைய முடியும். இந்த தனுர் ராசி என்பது ராசி மண்டலத்தில் 9வது ராசி, பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நெருப்பு ராசி. இந்த மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சாரம் செய்யும். மாதங்களில் அவள் மார்கழி என்று பாடலில் எழுதுகிறார்கள் அல்லவா? அதாவது இது ஒரு உபயராசி. இந்த உபயராசி என்பது இதன் விஷயம் என்னவென்றால், தனக்கு கிடைத்த நிறைய விஷயங்களை வைத்து கொள்வதில் இவர்கள் கொஞ்சம் போராடுவார்கள். எவ்வாறு போராடுவார்கள் என்பதை பார்ப்போம். இது ஒரு நெருப்பு ராசி. அதாவது மேஷம், இதற்கு திரிகோணத்தில் வரக்கூடியது சிம்மம், அதன் திரிகோணத்தில் வரக்கூடியது தனுஷ். இந்த மூன்றுமே நெருப்பு ராசி. இந்த மேஷம் என்பது ராசி அதிபதி செவ்வாய். அவரை ஒரு கேப்டன், தளபதி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு போர் வீரன், முன்னிலையில் இருக்கக்கூடியவன் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். சிம்மம், அதன் அதிபதி சூரியன், அவரை அரசன் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த அரசன் கமாண்ட் கொடுக்கும் பொழுது போர் வீரன் அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் செய்கிறார். இந்த தனுர் ராசியும் அதே வகையில் சேருவது ராசியாதிபதி குரு என்பதால் இவரை ஒரு பிஷப், மந்திரி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மந்திரி என்பவர் அரசனுக்கே ஆலோசனை சொல்பவராக நாம் இவற்றை பார்க்க முடியும். இவர்கள் பொதுவாகவே விசுவாசமாகவும் நேர்மையாகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காக தியாகம் செய்பவர்களுமாக இவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குருவின் சுபாவம், இந்த ராசியில் எந்த கிரகமுமே உச்சமடைவதில்லை. இதன் ராசியாதிபதியின் சுபாவம் இவர்களிடம் வெளிப்படும். ராசியாதிபதி குருவின் குணாதிசயம் தியாகம், உன்னத நிலை, உயர்நிலை, உத்தியோகத்தில் ஒரு நல்ல கீ பொசிஷன், செயலராக இருப்பது, பிரசிடென்ட்டாக கூட இருக்கக்கூடிய உயர்நிலைக்கு செல்வது. சட்டென்று இவர்களுக்கு கோபம் வரும். ஏனென்றால் இவர்கள்தான் எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்கிறார்களே. ஒரு செப்பலை வீட்டு வாசல்ல வச்சா கூட அதை ஒரு ரோவா அழகா வைக்கணும். நம்ம யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே கழட்டி போட்டு போனோம்னு கோபப்படுவார்கள். ஏன்னா இவர்கள் எப்பொழுதும் எந்த விஷயத்திலும் வைத்த பொருளை கூட வைத்த இடத்தில் கச்சிதமாக கரெக்டாக வைக்கக்கூடிய நபர்கள். அவ்வாறு மற்றவர்கள் இல்லாத பொழுது இவருக்கு கொஞ்சம் கோபம் என்பது வரும். அதனால் அந்த நேரத்தில் பொங்கி எழுவார்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாகி விடுவார்கள். எப்பொழுதும் பெர்ஃபெக்டாக இருப்பார்கள். கல்வி அறிவில் நல்ல தேர்ச்சி என்பது உண்டு. உயர் அந்தஸ்தில், உயர் பதவியில் பல தனுர் ராசி நபர்களை நாம் பார்க்க முடியும். மிகவும் உயர்வான பதவிகளில் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், சந்தோஷமாக செலவு செய்வார்கள். குடும்பத்தில் இவர்களுக்கு கடன் என்பது அதிகம் ஏற்படும். எப்படி சார் குடும்பத்தில் கடன் ஏற்படும் என்றால், இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் என்பவர் 12ஆம் வீட்டில் ஆட்சி அடைகிறார். அதாவது 12ஆம் வீடும் அவரை அதிபதி ஆகிறார். இவர் 2ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். எனவே குழந்தைகளுக்காக உச்சமான செலவுகளை, அதாவது இது எவ்வளவு லட்சமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிகளாக இருந்தாலும் சரி, இவர்களை மீறி இவர்கள் தகுதிக்கு பல மடங்கு இதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. அந்த கடனை பற்றி யோசிக்காமல் நாளை கட்டி கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தொடர்ச்சியாக செலவு செய்யக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு இதனால் அதிகமான செலவுகள் என்பது உண்டு. இவர்களது ராசியில் இவர்களது சத்ருஸ்தானாதிபதி சுக்கிரனின் முழு நட்சத்திரம் பூராடம் ஒளிந்திருக்கிறது.
இந்த சத்ருவை இவர்கள் உருவாக்கிறார்கள். இந்த பூராடத்தின் சுபாவம் உல்லாசம், அதாவது நல்ல ஒரு உணவை உண்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நல்ல உல்லாசமாக லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஏராளமான விஷயத்துக்கு இவர்கள் கடன் வாங்குகிறார்கள். கிரெடிட் கார்டு இல்லாத தனுராசி நபர்களே இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் இவர்களுக்கு பலவிதமான சோகங்களும் துக்கங்களும் பின்னாளில் வந்து மீண்டும் 0 பாயிண்டில் இவர்கள் வாழ்க்கை தொடங்குகிறார்கள். என்ன சார், தனுராசிக்கு ஆரம்பத்தில் நல்லா சொன்னீங்களே, இப்பொழுது இவ்வாறு மாறிவிட்டீர்களே என்று யோசிக்க வேண்டாம். இவர்களுக்கு உல்லாசத்தையும் கொடுக்கும் சுக்கிரன், இவர்களுக்கு செலவுகளையும் கொடுக்கும். இவர்களுக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம், அதாவது கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் 4ஆம் வீட்டில் உச்சம். 4ஆம் வீடு என்பது இவர்களுக்கு சுகஸ்தானம். இந்த 4ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 12ஆம் வீடாக வருவதனால் செலவு செலவு கடன் கடன். அந்த நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு நிம்மதி திருப்தி இருந்தாலும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும் பொழுது என்னப்பா மிச்சம் அப்படின்னா, சார் மாதம் சம்பளம் 50,000, இஎம்ஐ 70,000, அந்த 20,000க்கும் நான் ஏதாவது ஒரு விதத்தில் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களை தனுராசியில் அதிகம் காணலாம். இவ்வாறு நாம் இந்த விஷயத்தை சொல்வது இவர்களை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். உறவுகளுக்கும் சகோதரர்களுக்கும் புத்திரர்களுக்கும் கட்டுக்கடங்காத செலவுகளை செய்து அதன் மூலம் இவர்கள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. அதாவது குழந்தைகளுக்கு செய்வதை நான் தவறு என்று சொல்லவில்லை, அதற்குண்டான தகுதிகளையும் திறமைகளையும் நாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். வெறும் பணத்தால் எல்லா விஷயத்தையும் நாம் நமது குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் these people are very responsible, very very optimistic, எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு, மிகுந்த ஆர்வம் நிறைந்தவர்களாக, அனைத்து விஷயங்களிலும் அப் டு டேட்டாக இவர்களை பார்க்க முடியும். வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன்ஸ். கையை மீறி செலவு செய்வதில் இவர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. மேலும் இவர்களது தனஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் நீசம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், செவ்வாய் புத்திரகாரகன், புத்திரஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் ஆட்சி. இவர்கள் தனஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் புத்திரஸ்தானத்தில் நீசமடைவதனால் நீங்கள் குடும்பத்திற்காக அனைத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். பிறகு என்ன நடக்கும் என்றால், இவர்களுக்கு லக்னாதிபதி சுகஸ்தானாதிபதி அட்டமத்தில் உச்சமடைகிறார். அட்டமாதிபதி 6ஆம் வீட்டில் உச்சமடைவதனால் 8-6 தொடர்பு என்பது திடீரென்று ஒரு ராஜயோகத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும். இது எவ்வாறு என்று கணக்கு போட்டால், 8ஆம் வீட்டை லக்னமாக வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இவர்களுக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுப்பதனால் அந்த ராஜயோகத்தின் மூலம் மீண்டும் பழைய நிலைக்கு இவர்கள் வந்து நிற்பார்கள் என்பது நடைமுறையில் நான் நிறைய தனுராசி தனுர்லக்னம் நண்பர்களிடம் பார்த்திருக்கிறேன். பலரால் பாராட்டப்படக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு உண்டு. இவர்களால் மற்றவர்களுக்கு பெரிதாக லாபம். இப்போ என்னிடம் 2-3 தனுராசி நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மிகுந்த விசுவாசத்துக்கு உட்பட்ட நபர்கள். அதனால் அவர்களால் நான் பலவிதமான லாபத்தை அடைகிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் லாபஸ்தானத்தில் நீசமடைகிறார். அதனால் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு தேவைப்படுகிறது. முதலில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூச்ச சுபாவம் நிறைந்தவர்களாக நாம் இவர்களை காண முடியும். நாளடைவில் இவர்கள் கொஞ்சம் சகஜமாகி விடுவார்கள். உலகம் சுற்றுவது, பல வெளிநாடுகளுக்கு செல்வது, அங்கு வியாபாரம் செய்வது என்பது இவர்களுக்கு ஒரு கைவந்த கலை. இவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் தாய் அன்பு குறைவாக பெறுகிறார்கள் என்பது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனக்குறை.
ஏனென்றால் இங்கு தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகம் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். மேலும் இவர்கள் சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை செதறவிட்டு விடுகிறார்கள் என்பதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கேரியர் என்று, அதாவது தொழில் என்று வரும் பொழுது இவர்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக சொல்வோம் அல்லவா, வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் என்று, அந்த ஒரு ஃபார்முலா இவர்களுக்கு நன்றாக ஒத்துப்போகும். தீஸ் பீப்புள் ஆர் வெரி குட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மின் ஒர்க் அனைத்திலும் இவர்களை பார்க்க முடியும். பூராட நட்சத்திரக்காரர்கள் நன்றாக ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் வெற்றி கொள்வார்கள். இந்த மூல நட்சத்திரத்துக்கென்று சில தனித்துவமான கேரக்டர்ஸ் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்பவும் டீப்பாக அனலைஸ் செய்யக்கூடிய பக்குவம். நிறைய ஆராய்ச்சியாளர்கள், நிறைய டாக்டர்ஸ், மெடிக்கல் துறையில் இருப்பவர்கள், ப்ரொஃபஸர்ஸ், ஃபிலாசபர்ஸ் எல்லாம் நாம் இந்த மூல நட்சத்திரத்தில் பார்க்க முடியும். இவர்களுக்கு கடன் எதிரி நோயை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் உச்சம் என்பதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இவர்கள் இருப்பது புத்திசாலித்தனம். தீஸ் பீப்புள் ஆர் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். இவர்களது குடும்பத்திலும் அதிகமான உழைப்பாளிகளை நான் காண முடியும். உடன்பிறப்புகளாக அதிக தியாகம் செய்வது இவர்கள்தான். இவர்கள் எங்கே நீசமடைகிறார்களோ அங்கே இவர்களது சகோதரர்கள் உச்சமடைகிறார்கள். அதாவது மகரத்தில் குரு நீசம், அங்கு செவ்வாய் உச்சம். இதனால் பல தனுராசி நபர்களது சொத்துக்களாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் இவர்களை விட இவர்களது உடன்பிறப்புகளுக்கே அதிகமான ரிசல்ட்டை கொடுக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்கள் கடுமையான ஒரு விசுவாசத்தையும் அவர்களிடம் வெளிப்படுத்துவார்கள். கடும் உழைப்பை இவர் செய்தாலும் உடன்பிறப்புகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அந்த நல்ல பெயர் என்பது போய் சேரும். பலரை நம்பி நம்பி அதிகமாக ஏமாற்றப்படுவதும் இதே தனுராசிக்காரர்கள் தான். வெளுத்ததெல்லாம் பால் என்று இவர்கள் எண்ணுவார்கள். தவறான பெண்கள் அல்லது ஆண்கள் மூலமாக தலைகீழாக விஷயங்கள் மாறக்கூடியதும் இந்த தனுராசிக்காரர்களுக்கு அதிகம் காணப்படும். மேலும் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் இவர்களாகவே உருவாக்குகிறார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் அதிலிருந்து வெளிவருகிறார்கள். மிகவும் உயர்வான லட்சியங்களை இந்த தனுராசிக்காரர்கள் வைத்துக் கொள்வார்கள். புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணைவர்களை இவர்கள் பெறுவார்கள். இதில் என்ன ஒரு சூட்சுமம் என்றால், இவர்களது வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய புதன் 7ஆம் வீட்டின் அதிபதி புத்திகாரகன். அவர்களை இவர்கள் வீட்டில், அதாவது சுகஸ்தானத்தில் மட்டும் வைக்கும் பொழுது அதன் வலு விளக்கும். அவர்களை இவர்கள் தொழிலிலும் கொண்டு வரும் பொழுது, அதாவது 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் திரிகோணம். எனவே இவர்களது வாழ்க்கை துணைவர்களை இவர்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபடுத்தும் பொழுது இவர்களுக்கே நல்ல அறிவுரை கொடுப்பவர்களாகவும் வாழ்வில் வியாபாரத்தில் மேலும் வெற்றிகளை குவிப்பவர்களுமாக இவர்கள் மாறுகிறார்கள். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய காதல் செய்து கைகூடாமல் கஷ்டப்படுபவர்களும் இந்த தனுராசிக்காரர்கள் தான். இவர்களுக்கு பொதுவாக இந்த காதல் அல்லது இந்த எதிர்பாலினத்தினார் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விஷயங்களை இவர்கள் கொஞ்சம் தியானம், மெடிடேஷன், உணவு கட்டுப்பாடு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு அந்த சிலந்தியிலிருந்து இவர்கள் வெளியே வர வேண்டும். சில நேரங்களில் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, பூரண ஆயுசு உண்டு, கடல் கடந்து சென்று ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. துன்பம் என்று வரும் பொழுது சில நேரத்தில் அவர்களது முகத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடித்து விட முடியும். துன்பம் இல்லை என்றால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இவர்கள் காட்சியளிப்பார்கள். இவர்களது பெற்றோர்கள் சொத்துகளாக இருந்தாலும் பூர்வீக சொத்துகளாக இருந்தாலும் குறிப்பாக இவரது அப்பாவின் சொத்துக்களாக இருந்தாலும்
இதனை பெரிதாக இவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். இவர்களது புத்திரர்களுக்குத்தான் போய் சேரும். பித்திருக்காரகன் சூரியன் 11ஆம் இடத்தில் நீசம், 5ஆம் இடத்தில் தான் உச்சமடைகிறார் சூரியன். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை போய் சேருகிறது. இந்த பாயிண்ட்ஸ் தான் தனுராசிக்காரர்களின் பொதுவான இயல்புகள். ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை அனுசரித்து இதன் வீரியம் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ காணப்படும். இவர்கள் வழிபட வேண்டிய பிரதான தெய்வம் முருகன், சிவன் மற்றும் குரு வழிபாடு. இவர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் என்பது மாணிக்கம் மற்றும் மஞ்சள் புஷ்பராகம். இவர்கள் உபயோகிக்க வேண்டிய லக்கி கலர்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் மஞ்சள் மற்றும் சிவப்பு, இந்த 2 நிறமும் இவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கும். நண்பர்களே, உங்களது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ தனுர் ராசியில் இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களிடம் ஷேர் செய்து விடுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.